ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார் மைண்ட் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேட் 2025 அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கு போய் டச் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு லேப் தான் இருக்கணும், நம்ம வந்து ப்ரௌசிங் சென்டர் தான் போகணும் அப்படிலாம் இல்லை. நார்மல் 4G 5G ஃபோன்லேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்கனாலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இப்படி வந்து லாகின் ஆகும். ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அது கொடுத்துட்டு கீழே இந்த கேப்ச்சா இருக்கும். ஸோ 27 33 93 இதை போட்டு இந்த லாகின்ற பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ லாகின்ற இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஃபோனை வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து போட்டுக்கோங்க. டெஸ்க்டாப் மோடில் போடலன்னா அந்த சைடில் க்ரோமில் போனீங்கன்னா அந்த 3 டாட் மாதிரி இருக்கும்ல, அதில் அந்த 3 டாட்டை டச் பண்ணிங்கனாலே லைனாக வரும். அதில் டெஸ்க்டாப் மோடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்ம லாகின் பண்ண உடனே அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் இருக்கும். அந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டுன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம போனோம்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, அட்மிட் கார்டு வந்து கீழே டவுன்லோட் கேட்கும். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், அட்மிட் கார்டு வந்து கீழே டவுன்லோடுன்னு கேட்குதா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு காட்டும். இதை வந்து அட்மிட் கார்டு இதை வந்து நம்ம டச் பண்ணோம்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, அட்மிட் கார்டு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் டவுன்லோட் ஆயிரும். இல்லை டவுன்லோட்ஸில் ஃபோனுடைய டவுன்லோட்ஸில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பேஜாக வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எப்படி நம்ம ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கலர் பிரிண்ட்டாக தான் ஜெராக்ஸ் போட்டிருக்கணும். அதிலே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது அட்மிட் கார்டு கண்டெய்னிங் 2 pages மஸ்ட் பி பிரிண்டட் இன் த கலர் ஆன் த சிங்கிள் A4 ஷீட் வித் ஒயிட் பேப்பர். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜெராக்ஸ் போடணும். அதாவது ஒரு A4 ஷீட் ஃபுல்லாக ஜெராக்ஸ் போட்டிருக்கணும். முன்பக்கம் வந்து உங்கள் 2 ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு கீழே உங்கள் டவுன்லோட் ஆனோடனே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 2 ஃபோட்டோ இருக்கும். அது போக வந்து ஃபுல்லாக உங்களுடைய நேமு அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களது எல்லாமே இருக்கும். பின்னாடி சைடு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பின் சைடில் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரே A4 ஷீட் தான், ஒரு சிங்கிள் A4 ஷீட் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹால் டிக்கெட்டாக வந்து கன்சிடர் பண்ணணும். 2 டபுள் ஷீட்டில் A4 ஷீட்டில் வந்து நீங்கள் போடக்கூடாது. அதாவது ஹால் டிக்கெட் வந்து அப்படி பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஒரு சிங்கிள் A4 ஷீட்டில் டபுள் சைடு பிரிண்ட் பண்ணிக்கோங்க. கலராக இருக்கணும். இதை வந்து கண்டிப்பாக நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். கலர் பிரிண்ட்டாக இருக்கணும். 2வது என்னது வந்து நம்ம முக்கியமாக எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதில் வந்து ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அது உங்கள் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டாக இருக்கலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கும். அதை ஜெராக்ஸ் மட்டும் போட்டுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரிஜினலாக தான் இருக்கணும். ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. அது போக ஹால் டிக்கெட், இது 2 மட்டும் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போனால் போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கலர் பிரிண்ட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆன உடனே உங்களுடைய ஃபேஸ் தான் இருக்கா, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கா, அதுக்கப்புறம் உங்களுடைய சைனு, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஷிஃப்ட்டு பார்த்துக்கோங்க. 2 to 5 இல்லை 9 to 12 அந்த மாதிரி எல்லா ஷிஃப்ட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்குது 2 to 5 அப்படின்னா நம்ம கரெக்டாக 2 மணிக்கு தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணுன்னு கண்டிப்பாக கிடையாது. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பதட்டத்தில் எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக மட்டும் போயிடாதீங்க. கொஞ்சம் முன்னாடியாகவே எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்புங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 மணிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்னா, நீங்கள் ஒரு 7:30க்கோ இல்லை 8 மணிக்கோ நீங்கள் அந்த எக்ஸாம் அதாவது அந்த என்விரான்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதாவது உங்களுக்கு எந்த காலேஜோ அந்த காலேஜில் நீங்கள் ஒரு 9 மணி எக்ஸாம்னா 8 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். 8:30க்கு உள்ளே போயிடணும். 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சேம் அதே மாதிரி தான் 2 மணிக்கு எக்ஸாம்னா 1:45க்கு தான் நம்ம சென்டருக்கு போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. அதாவது ஒரு 12 மணிக்காவது நீங்கள் கண்டிப்பாக எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கணும். அந்த உங்களுக்கு நடக்க போகிற காலேஜ் கண்டிப்பாக சில பேருக்கு இன்டீரியராகவே போட்டிருக்கலாம். ஸோ மேபி பஸ் இல்லாமல் இருக்கலாம், வெஹிக்கிள் இல்லை, அந்த ஒரு நாள் மட்டும் உங்களோட ஓன் வெஹிக்கிள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் போகிற மாதிரி நீங்கள்
பார்த்துக்கோங்க. அந்த டைமில் நம்மளுக்கு பஸ் இருக்குமோ இருக்காதோ, நம்மளுடைய டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மணிக்கு எக்ஸாம் இருக்கிறவங்க 12 மணிக்கு கண்டிப்பா சென்டர்ல இருக்கணும். 1:30க்கு வந்து உள்ள போயிருக்கணும். எல்லாமே ஒரு 9 மணிக்கு எக்ஸாமா இருந்தாலும் சரி, 2 மணிக்கு எக்ஸாமா இருந்தாலும் சரி, 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடி எக்ஸாம் ஹால் இத வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி டைம் பார்த்துக்கோங்க. 1:30க்குலாம் உள்ள போயிரணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள பயோமெட்ரிக்லாம் செக் பண்ணி நம்மளுக்கு இது சிபிஇ பேஸ்டு டெஸ்ட் இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய பயோமெட்ரிக் பார்த்துட்டு தான் விடுவாங்க. ஸோ அதனால 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்க எங்க இருக்கணும்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்கணும். ஸோ பதட்டம் இல்லாம ஃப்ரீயா எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. சீக்கிரமா எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வாங்க இப்ப என்னலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்டர் த எக்ஸாம் ஹால் வித்தவுட் த அட்மிட் கார்ட் இஸ் நாட் பெர்மிட்டட். அதாவது என்ட்ரி நீங்க எப்பயுமே அட்மிட் கார்டு இல்லாம என்ட்ரி பண்ண முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது த எக்ஸாக்ட் என்ட்ரி பாயிண்ட் டு த டெஸ்ட் சென்டர் அண்ட் மெயின் கேட் ஆஃப் த ரெவென்யூ மஸ்ட் பி த டிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி வந்துருங்க. 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எல்லா கேட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், அது உண்மை தான். ஸோ நான் எழுதும்போது அப்படி தான் பண்ணாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மெயின் கேட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எக்ஸாம் ஹால் கேட் இருக்குல்ல, அதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன போனாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிருங்க. ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி டைம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பதட்டம் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ 3rd பாயிண்ட் வந்து நீங்கள் த்ரூ அவுட் த எக்ஸாம் நீங்கள் ஃபுல்லாமே சிசிடிவி சர்வேலன்ஸில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட பக்கத்தில் யாரையும் கேட்காதீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த எக்ஸாமில் இன்விஜிலேஷன் இது பண்ணிகிட்ருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ பக்கத்தில் மட்டும் எல்லாருக்குமே பதட்டத்தில் வந்து லாகின் பண்ண தெரியாது கம்ப்யூட்டரில். ஸோ அந்த மாதிரி டைமில் பக்கத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அந்த மாதிரி கேட்காதீங்க. இன்விஜிலேட்டரே கூப்பிடுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்களே வருவாங்க. ஸோ வந்து இதனால நம்மளுக்கு பார்த்து தருவாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க 3rd பாயிண்ட்டில். ஸோ 4th பாயிண்ட் வந்து ஷால் நாட் பி permitted to take bio break after the registering for the எக்ஸாம் till the exam start. அதாவது இங்கே என்ன ரிஜிஸ்டர்னு சொல்லியிருக்காங்களா, நீங்கள் ஒரு டைம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க, பயோமெட்ரிக்கு வச்சிட்டிங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஒரு தண்ணி பாட்டில் தருவாங்க, ஒரு பென்னு தருவாங்க, டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் தருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் உங்களால் எங்கேயுமே நவர முடியாது. நீங்கள் அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடியே சாப்பிட்டு போயிடுங்க. ஸோ அந்த பிட்வீன் டைமில் உங்களால் எந்த ஃபுட் ட்ரிங்க் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ அதை 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ 5th பாயிண்ட் வந்து நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தீங்களோ, அதாவது டியூரிங் த அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த டேட்டா கொடுத்தீங்களோ அந்த டேட்டா பேஸ் படி தான் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு எந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்கன்னா, 5th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது இன்னெபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது உங்கள் அப்ளிகேஷன்ஸில் டெஃபிஷியன்சி இருந்தால் அவங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்காது. ஸோ 6th பாயிண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் எக்ஸாம் ஹால் சென்டருக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா, பிரிண்டட் காப்பி ஆஃப் அட்மிட் கார்டு. அது எப்படின்னா, ஒரே சிங்கிள் A4 ஷீட்டில் டபுள் சைட் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முகம், அதாவது முக்கியமாக ஏன் கலர் பிரிண்ட்டுன்னு சொல்ல வரேன்னா, முகம் வந்து தெளிவாக இருக்கணும். சேம் நீங்கள் ஆதார் கார்டு எந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் உங்கள் முகம் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களை வந்து பார்த்துட்டு உள்ளே விடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கலர் பிரிண்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். முகம் வந்து தெளிவாக இருக்கணும். அது போக வந்து 2nd பாயிண்ட்டில் வந்து த கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். மேபி இது வந்து பேனாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது ஆதாரில் நம்ம முகம் தெளிவாக இருக்கா அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 7th பாயிண்ட் வந்து சைலன்ஸ் அண்ட் டிசிப்ளின் வந்து நம்ம த்ரூ அவுட் த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கூட கையை தூக்கி கேளுங்க, பக்கத்தில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் 7th பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ 8th பாயிண்ட்டில் வந்து ஏதாவது நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணோம்னா அவங்க எக்ஸாம் அன்ஃபேர் ஏதாவது இல்லை இம்ப்ராப்பர் டியூரிங் த எக்ஸாம் டைமில் நம்ம ஏதாவது பேசினோம்னா நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து 8th பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. 9th பாயிண்ட் வந்து நம்மளை எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மேபி செல்ஃபோன்ஸாக இருக்கலாம், ஸோ கால்குலேட்டர்ஸ், பென் ட்ரைவ்ஸு, டேப்லெட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் மட்டும்தான் உள்ளே போகணும்.
அதாவது இந்த எலக்ட்ரானிக் வாட்சஸ் எதுவுமே அலோட் கிடையாது உள்ள. எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு தான் நம்மளை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே விடுவாங்க. மேக்ஸிமம் எதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்கிறாங்கன்னா, ஃபுல் செக்கப்பாக இருக்கும். எந்த மெட்டல்ஸுமே போட்டிருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே கழட்டி வச்சுருங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ கேர்ள்ஸ் மேக்ஸிமம் இந்த கோல்டு செயினு, அதுக்கப்புறம் இந்த ரிங்கு எல்லாமே போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாமே தோடு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா உள்ளே போகும்போது எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் பதட்டத்தில் நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாதுல்ல, அதனால் வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு போயிருங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃபு. ஸோ பாய்ஸாக இருக்கிறவங்களும் இந்த ரிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது எதுவுமே காப்பு எதுவுமே போடக்கூடாது. போகும்போது எல்லாத்தையும் வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு போயிருங்க. நம்ம மட்டும்தான் போகணும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்சஸ் எதுவுமே அலோட் கிடையாது. உங்களுக்கு எப்படினாலும் ஒரு ஒரு செக்ஷனுக்கு ஒரு ஒரு டைம் ஓடிட்டே தான் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 10th பாயிண்ட் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன், ஃபோட்டோகிராஃப் எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. 11th பாயிண்ட் வந்து த கேண்டிடேட்ஸ் நாட் பர்மிட்டட் டு மேக் எ லேட் என்ட்ரி ஆர், அதாவது சொல்லியிருக்காங்க. லேட் என்ட்ரியாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே விட மாட்டாங்க. சென்டரில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 12th பாயிண்ட் வந்து ஈச் கேண்டிடேட் மஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்பிளேட் ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வைல் டேக்கிங் த எக்ஸாமினேஷன். ஆமாம், ஸோ லாகின் பண்ணுறதுக்கு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இன்விஜிலேட்டர். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லைனா எனக்கு பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா ஒன்றுமே பயப்படாதீங்க. இன்விஜிலேட்டர் அங்கே இருப்பாங்க, கையை தூக்குங்க, எனக்கு இது பண்ண தெரியல அப்படின்னு சிம்பிளாக சொல்லுங்கள், அவங்களே வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் பேனிக் ஆகி பதட்டமாகி அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 11th த கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் டு டேக் த லேட் என்ட்ரி. சாரி, 11th 12th சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 13th பார்த்தோம்னா, நம்ம என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அப்படின்னா, எந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமும் கொண்டு போகக்கூடாது. அவங்களே ஒரு வாட்டர் பாட்டிலும் பென்னும் பேப்பரும் கொடுத்துருவாங்க. அது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி உங்கள் தரப்புலேருந்து எதுவும் கொண்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. அது போக நம்மளோட ப்ளூடூத்து, ஹெட்செட்டு, இயர்ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேக்கில் வச்சுட்டு தான் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்னமெண்ட்ஸ், அதான் சொன்னேன் இல்லையா, ரிங்கு, இயரிங்ஸு, நோஸ் பின்னு, அதான் மூக்குத்தி கூட இருக்கக்கூடாது பொண்ணுங்களுக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாமே இது அன்வியர் பண்ணிட்டு தான் போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஸோ ஹேண்ட்பேகு, வேலெட்டு எல்லாமே, க்ளவுஸ் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் போகணும். ஸோ பொண்ணுங்களே வந்து சிங்கிள் பேண்ட் தான் போட சொல்லுவாங்க. தலை பின்னிருந்தா கூட நீங்கள் சிங்கிள் பேண்ட் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்து ரெடியாகி போங்க. 14th பாயிண்ட் வந்து நோ அரேஞ்ச்மெண்ட் வில் பி மேட் அட் த சென்டர்ஸ் ஃபார் கீப்பிங் த ஆர்டிகல்ஸ் ஐட்டம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அவங்க தரப்பில் வந்து எதுவுமே பண்ணித்தர மாட்டாங்க பேக் வைக்கிறதுக்கு. மேபி சில காலேஜஸில் பண்ணி தருவாங்க. நான் ஜிபேட் எழுதும் போது அவங்க பொருள்லாம் வைக்கிறதுக்கு வந்து இது ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் போன காலேஜ்லலாம் இல்லை. ஸோ நீங்கள் போகிற காலேஜ் பொறுத்து அவங்க ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராததோ. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கூட அம்மா அப்பாவோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை நம்ம சிஸ்டர் பிரதர்ஸோ யாராவது கூட்டிகிட்டு போங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க பேகை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேர் தனியாக போகலாம். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சில காலேஜஸில் அரேஞ்ச் பண்ணாமலும் இருப்பாங்க. அதனால் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போங்க. ஸோ 15th என்ன பாயிண்ட் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரிஃப்ரெயின் ஃப்ரம் த டேட்டூவிங் தேர் ஃபிங்கர்ஸ் ஆர் ஹென்னா கலர்ஸ். இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படினாலும் அதாவது என்ட்ரி ஆகும்போது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பயோ பிரிண்ட் வைப்பாங்க. அப்போ வந்து நம்ம டேட்டூவோ இல்லை அதாவது ஃபிங்கர்ஸில் டேட்டூ அது மட்டும் இல்லாமல் மருதாணி வச்சுருக்கவே கூடாது. ஃபிங்கர் பிரிண்ட்டே விழாது. ஸோ மருதாணி வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. 16th பாயிண்ட் வந்து ஏதாவது மெடிக்கல் டிவைஸ் ஏதாவது கொண்டு போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரூஃப் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கணும். சில பேர் ஆஸ்துமா டிவைஸ் கூட கொண்டு போகலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் தான் வந்து அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ள அலோவ் பண்ணுவாங்க. 17th பாயிண்ட் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு தெம்செல்ஃப் வித் த லொக்கேஷன் ஆஃப் த சென்டர் ஃபார் 1 day prior to the எக்ஸாம். அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் எக்ஸாம் ஹால் சென்டரை வந்து பார்த்துக்கோங்க. எந்த லொக்கேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதுக்கு என்ன பஸ்ஸு போகும், இல்லை பஸ் இல்லையா வெஹிக்கிள், நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் போகணுமா, அந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. அட் த டே அட் த டைமில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், பதட்டமாயிடுவோம். ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 day முன்னாடி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இன்டீரியர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாத ஊராக இருக்கலாம், தெரியாத ஏரியாவாக இருக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஓன் வெஹிக்கிள்னால் சட்டுன்னு போயிடலாம் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. 18th பாயிண்ட் வந்து ஸோ NBEMS வந்து கம்யூனிகேஷன் வெப் போர்ட்டல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கொரியர் அப்ரூவல் ஆஃப் NBBS வி ஷேர்
வி ஷல் நாட் பி அலோடட் டு அக்கம்பெனி ஆர் சப்ஸ்கிரைப் வித் இன்சைட் த எக்ஸாம் சென்டர். அதாவது ஒரு டைமும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல அவ்வளோக்கு தேவையில்லை. ஸோ ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு டு கோ த்ரூ த அட்மிட் கார்ட் கேர்ஃபுல்லி அண்ட் ரிப்போர்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இஃப் எனி டு என்பிபிஎஸ் கம்யூனிகேட் வெப் போர்ட்டல். அதாவது உங்களுக்கு ஏதாவது குறை கூறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் இது இன்னும் நல்லா இது பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இந்த கம்யூனிகேஷன் வெப் போர்ட்டல் மூலிமா சிடபிள்யூபி மூலிமா நீங்கள் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட ஹால் டிக்கெட் இருக்கும், எல்லாமே நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை உள்ளே விட்டுருவாங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்மளை யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அழகாக உள்ளே போய் எழுதிட்டு வந்துடலாம் எக்ஸாம். ஸோ இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.